மந்திரி வண்டி பறிக்குது, வண்டியை நிறுத்துப்பா. வாங்க ஏசி சார். என்ன இந்த பக்கம் போறீங்க? சரி, அந்த சாமியார் பயலூர்ல பிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, பிடிச்சிட்டீங்களா? சார், ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரமே அவங்கள பிடிச்சிடுவோம். அவங்களுக்கு மேல ஒருத்தன் இருக்காயா, பாம்பே தாதாஜின்னு. முதல்ல அவனை பிடிக்கிற வழியா பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். அந்த பாம்பே தாதாஜிய மும்பையில் உள்ள போலீஸே பிடிச்சிரும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் பேரு தான் பாம்பே தாதாஜி. ஆனா அவன் இருக்கிறது சென்னையை சுத்தி தான். முதல்ல அவனை பிடிங்க. இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? அவனை பிடிச்ச அந்த 5 போலீஸ் சாமியாரும் மாட்டுவாங்க. கண்டிப்பா பிடிச்சிருவோம் சார். ஏசி சொல்லுங்க சார். அந்த தாதாஜியை பிடிங்க. கூட அந்த 5 பேர் மாட்டினா அவங்களை என்கிட்ட கொண்டு வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த 5 பேரையும் அவசரப்பட்டு சுற்றாதீங்க. அவனுங்க பணமாயிட்டா என் பணம் போயிடும். இப்போ இருக்கிற நிலைமையில நான் எங்க போனாலும் போலீஸ் என்ன தேடுது. அது உனக்கே தெரியும். அதுக்காக நான் என் காளிக்கு பலி கொடுக்க போற அந்த பொண்ணு விஷயம் எந்த காரணத்தை கொண்டு நின்னுடக்கூடாது. அதுக்குதான் மும்பையிலேருந்து என் சிஷ்யன் இங்க வந்திருக்கான். அவனை நீ பாத்துக்கிற, நான் உடனே மும்பை போய் ஆகணும். அவசியம் போய் தான் ஆகணும். நான் சொல்றது புரியல? தமிழ்நாடு போலீஸ் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்குது. நான் மாட்டின மருகையா. நீங்க போங்க, நான் வேணா இவங்க கூட இருக்கேன். தேவக்கு चलो गाड़ी के अंदर போய் உட்காரு போ. चलो चलो. வண்டி எடுங்க. जबरदस्ती काल भैरव मेरे कब्जे में आ. पुलिस को मार के இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணை கூட்டு போங்க. கூட்டிட்டு போ. यस सर. आओ तमिलनाडु पुलिस. इतना हिम्मत नी ரொம்ப தைரியசாலி. मतलब मैं ना बलम बलशाली. अरे पुलिस साहब, मुंबई पुलिस, दिल्ली पुलिस, कलकत्ता पुलिस पूरा हम पता छे. आपका तमिलनाडु पुलिस कुछ नहीं, वन मिले, जीरो. क्या करेगा तू? मारो, मुझे मारना है क्या? अभी मारो, मार के देख. எந்திரிங்க சார். நம்ம மேலேயே கை வச்சிட்டானுங்க சார். अरे साहब, सेंटीमेंट है क्या? अरे तमिलनाडु पुलिस डर गया क्या? फीस पहुंचा. நான் பிறந்து வளர்ந்தது நெய்வேலி மண்ணுடா. நெய்வேலி பவர் என்ன பாக்குறியா? இப்ப தெரியுதாடா தமிழ்நாடு போலீஸ் யாருன்னு? சொல்றா, தாதாஜி எங்க இருக்கான்? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு.
விஷயமாவது சொல்றா. எங்கடா இருக்கா உங்க தாதாஜி? மும்பை போயிட்டாரு. என்கிட்ட பொண்ணு போட்டோ கொடுத்து வசியம் பண்ண சொன்னார். செஞ்சு முடிச்சிட்டேன். அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு அந்த 5 பேர்கிட்ட மாட்டிருப்பா. அந்த 5 சாமியாரும் அந்த கன்னி பொண்ணே பலி கொடுக்க போறாங்க. எனக்கு தெரியாது சாப், என்னை விட்டுருங்க. நான் உங்க ஆளு இல்ல. அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க. மிஸ்டர் ஜெயபிரகாஷ், மும்பை போலீசார் தாதாஜியை சுட்டு கொண்டதா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் வந்திருக்கு. ஓகே, அந்த 5 சாமியாரையும் பிடிச்சாகணும். இவனை உள்ள வச்சு விசாரிங்க. ஓகே சார்.
என்னம்மா ஆச்சு உனக்கு? மதுர்கா கண்ணை முடிச்சு பாருமா. இங்க எப்படிமா வந்த நீ? ஆமா எழுந்துரு. தள்ளி போங்க. ஹலோ, நகருங்க. சொல்றேன்ல, வழி விட்டு நில்லுங்க. வழி விட்டு நில்லுங்கப்பா. வாங்க ஏசி சார். இந்த பொண்ணை பலி கொடுக்க அந்த 5 போலீஸ் சாமியார்களும் கடத்திருக்காங்க. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி தான் வந்திருக்கோம். சரி, அந்த 5 சாமியார்களும் எங்க? இந்த ஆள் எதுக்கு இங்க வராரு? சார், என்ன ஏசி எங்க அந்த போலீஸ் சாமியாருங்க? அதான் சார் விசாரிச்சிட்டு இருக்கேன். ஏமா என்ன நடந்ததுன்னு கேளுங்க. ஏமா என்ன நடந்துச்சு? அநியாயம் நடந்தது, அதை அழிக்க சாமி வந்தது, எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சது. ஏமா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சாமி பூதம் ஏதோ கதை விட்டுட்டு இருக்க. இது கதை இல்ல சார், நிஜம். அப்படின்னா இப்ப அந்த சாமி எங்க? இதோ இருக்காங்களே, இவங்க தான் எங்க சாமி. பாருங்க சார், இந்த பொண்ணு சாமியா சார்? சார், இந்த பொண்ணு அம்பாள் அருளோட பிறந்த பொண்ணு. இந்த சாமியாருங்க இந்த பொண்ணை பலி கொடுக்க முயற்சி பண்ணதுனால அந்த அம்பாளே நேர்ல வந்து இவங்களை வதம் பண்ணியிருக்காங்க. இதை எவனாவது நம்புவானா? நம்ப முடியாத விஷயத்த சத்தம் போட்டு ஊரு கூடி சொன்னா நாங்க நம்பிடணுமா? ஏன் நம்ப கூடாதா? வெறும் ஆசாமிகளை சாமியார் நம்புறீங்க, உண்மையிலே சாமி வந்தா நம்ப மறுக்கிறீங்க. இந்த உலகத்துல உண்மைக்கு மதிப்பில்லாம போகுது. போலியத்தான் மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. போலி சாமியாருங்க இப்படி பெருகிதான் நல்லது செய்யற சாமியார்களுக்கும் மதிப்பில்லாம போயிடுச்சு. தலைவரை உங்களை வச்சுக்கிட்டே கதை விட்டுக்கிட்டு இருக்கான். ஏசி உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? அவங்க உயிரோட வேணும்னு தானே கேட்டேன். எதுக்கு சுட்டீங்க? நான் எங்க சார் சுட்டேன்? சாமி வந்து எரிச்சதுன்னு ஜனங்க சொல்றாங்க. சார், உங்களுக்கும் சாமியாருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா சார்? யோ சேனலா நீங்க இங்க எதுக்கே வந்தீங்க? உங்களுக்கு யாரையா தகவல் சொன்னது? சார், மீடியா கேட்கிற கேள்விக்கு பொறுப்பான மந்திரியா பதில் சொல்லி தான் சார் ஆகணும். மந்திரிங்கிறவன் மக்களுக்காக உழைக்கிறவன். இங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். பொறுப்பான காவல்துறை அதிகாரிங்க என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். இந்த ஏசி எல்லாத்தையும் சொதப்பிட்டானே. நம்ம பணம் அரோகராதனா? சாமியார்களை எரிச்சு கொண்ட விஷயமா யார சார் அரெஸ்ட் பண்ண போறீங்க? சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்கள் சாமி எரிச்சிட்டதா சொல்றாங்க. அதுக்காக சாமியை அரெஸ்ட் பண்ண முடியும்? அப்போ எங்க மீடியாவையும் இத பாக்குற மக்களையும் நம்ப சொல்றீங்களா? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்புற நீங்க இதையும் நம்பித்தான் ஆகணும். அப்போ நாட்டில் இருக்க எல்லா சாமியாரையும் கெட்டவங்கன்னு சொல்றீங்களா? ஒட்டுமொத்த சாமியாரையும் நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரல. இதோ இவரும் சாமியார் தான். இவர் கெட்டவரா இருந்தா இவரை சுத்தி இவ்வளவு ஜனங்க இருப்பாங்களா? சார், நீங்க சொல்ல வர்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்போ நீங்க போலீஸ் சாமியாருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா, இல்ல அவங்க செஞ்ச அநியாயத்தை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த வந்திருக்கீங்களா? அப்போ மீடியாவை குறை சொல்றீங்களா? உங்க பத்திரிகையிலையும் மீடியாவிலையும் எவ்வளவு போலீஸ் சாமியார் பத்தி நியூஸ் போட்டிருப்பீங்க. இப்படி சாமின்னு ஒரு சக்தி இருக்கிற நல்ல விஷயத்த ஏன் நீங்க வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த தயங்குறீங்க? இந்த உண்மையை மட்டும் உலகத்துக்கு தெரியப்படுத்தினா தப்பு செய்யறவனுக்கு பயம் வரும், பக்தி இல்லாதவனுக்கு பக்தி வரும், குற்றங்கள் குறையும், கோயில்கள்ல கூட்டம் சேரும், மக்களுக்கெல்லாம் அமைதி கிடைக்கும், சமுதாயமும் சுத்தமா இருக்கும், நாட்டில் நடக்கிற அநியாயமும் அராஜகமும் அடியோட அழிஞ்சிரும். ஆனா ஒண்ணு, நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிறது மட்டும் உண்மை. அப்ப சாமி இருக்குங்கிறத நீங்க நம்புறீங்களா? நோனோ, அத ஒரு சராசரி மனிதனா நான் நம்புறேன். சாமி இல்லைன்னு சொல்றவனுக்கு சாமி சுத்தமா இல்ல, இருக்குன்னு நினைக்கிறவனுக்கு சாமி எப்பவுமே துணையா இருக்கும். இந்த மக்கள் எல்லாரும் சாமி நம்புற அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமா. நான் ஒரு போலீஸ் அதிகாரியா என் கடமையை கண்டிப்பா செய்வேன். இன்ஸ்பெக்டர்,
அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. எஸ் சார். சிரிப்பானந்தா, பாம்பானந்தா, கமிஷானந்தா, போஜானந்தா மற்றும் பீரானந்தி என்கின்ற 5 போலீஸ் சாமியார்களை எரித்து கொன்று விட்டதாக கூறப்படும் துர்காவின் வழக்கை விசாரித்ததில் போலீஸ் தரப்பில் தரப்பட்ட தடவியல் ரிப்போர்ட்டின் படி அவர்கள் எரிந்து சாம்பலானதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களை தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவித்து அந்த 5 பேரையும் கைது செய்யுமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஆகையால் துர்காவை நிரபராதி என இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. வாங்க ஏசி சார், என்னுடைய ஆர்குமெண்ட்டுக்கு அதிகமாக வேற இல்லாம எல்லா எவிடன்ஸும் நீங்களே கொடுத்து இந்த கேஸ் ஜெயிக்க வச்சிட்டீங்க. எதுவா இருந்தா என்ன சார், மொத்தத்துல உண்மை ஜெயிச்சிருக்கு. அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. நிச்சயமா. ஆமா சார். மறுபடியும் சந்திப்போம். ஓகே சார். அப்ப நான் வரட்டுமா சார்? ரொம்ப நன்றி சார், போயிட்டு வாங்க. அட என்ன சாமியார் இது? பேண்ட் ஷர்ட்ல வந்திருக்கீங்க, எங்க உங்க காவியை காணோம்? இந்த உலகத்துல காவி அணிஞ்சவனை பாவின்ற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்க்குறவங்க பார்வை நம்ம விட்டு போக முடியாது. அவங்களோட பார்வையில நல்லவனும் கெட்டவனா தான் தெரியும். மக்களுக்கு நாம நல்லது செய்யணும், அதை சாதாரண மனிதனா செய்யலாமேன்னு காவியை தூக்கி போனோம். எனிவே பெஸ்ட் ஆஃப் லக். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணை காப்பாற்றி உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன். இந்த பொண்ணுக்கு தெய்வத்தினுடைய சக்தி இருக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க. அதனால் இந்த விஷயத்தை பயன்படுத்தி அதே மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும். செய்வீங்களா? ஓகே, தேங்க்யூ சார். மட்டுமாமா? ரொம்ப நன்றி சார். சார் ஒரு நிமிஷம். வணக்கம் சார். நீங்கள் எப்படிங்க? விஷயத்தை சொல்லுடி. பொண்ணு சாவு கிடக்கிற நேரத்துல அந்த சாமி காப்பாத்துச்சு. ஆனா இப்ப அந்த சட்டத்துல இருந்து நீங்க காப்பாத்திருக்கீங்க சார். சார், சாமியாரை நம்பி மோசம் போனவங்க நாங்க. டிவியில உங்க பேட்டியை பார்த்து நிறைய விஷயம் புரிஞ்சுட்டேன் சார். அளவோடு சாமியை கும்பிட்றவன் நிம்மதியா இருப்பான். அதிகமா சாமியார் நம்புறவன் நடுத்தரில் தான் இருப்பான். எப்படியோ என்னுடைய கருத்தை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாமி பேரை சொல்லி மக்களை ஏமாத்துறவன் சட்டத்தில இருந்தும் சமுதாயத்தில இருந்தும் தப்பிச்சிடலாம். ஆனா சாமி கொடுக்கிற தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. இருந்து பிறந்த மனிதனானதே முகமூடி போட்டு உலகையாளுதே. மரணம் வரையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே. வழிமாறி நடை போடும் நரி கூட்டம் அரங்கேற்றும் தினந்தோறும் பெரியாட்டம். கலிகாலம் இதுதாண்டா அட மனிதா, பொய் வேஷம் சரிதானோ மண்ணாகி போகும் வாழ்க்கை. குரங்கில் இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே, முகமூடி போட்டு உலகையாளுதே. மரணம் வரையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே.